ஹாய் எல்லாத்துக்கும் வணக்கம். நீங்கள் பார்த்துட்டு டெக்னிக்கல் டாக்ஸ் வீடியோ போட்டு ரொம்ப நாள் ஆச்சு. ஸோ ஓகே, சின்ன சின்ன ப்ராப்ளம்ஸ், கொஞ்சம் டைம் இல்லை, அதனால் வந்து வீடியோஸ் கண்டினியூஸாக போட முடியல. இதுக்கப்புறம் வீடியோஸ் கொஞ்சம் ரெகுலராக வரும், நீங்கள் நம்பலாம். ஸோ ஓகே, நம்ம வாங்க இன்னைக்கான வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா, டேர்ம் சிமிலாரிட்டியில் எப்படி லெவிங்ஸ்டன் டிஸ்டன்ஸ் கண்டுபிடிக்குன்னு பார்க்க போகிறோம். ஸோ ஓகே, டேர்ம் சிமிலாரிட்டி என்ன? இப்போது நீங்கள் ஒரு டெக்ஸ்ட் டேட்டா செட் வச்சுருக்கீங்க, அதில் வந்து நிறைய டேர்ம்ஸ் இருக்கும். டேர்ம்ஸ்னால் வேர்ட்ஸ் சொல்கிறேன். ஸோ ஓகே, நீங்கள் உதாரணத்துக்கு வந்து ட்ரீன்னு ஒரு வேர்டு எடுத்துக்கோங்க, அதே சமயம் வுட்டுன்னு ஒரு வேர்டு இருக்கும். இந்த ரெண்டு வேர்டுக்கு உள்ள ரிலேஷன்ஷிப்பை சிமிலாரிட்டி டேர்ம்ஸை காட்டுறதுன்னு எப்படி காப்போம்னா, அது ரெண்டுத்துக்குள்ள டிஸ்டன்ஸை வச்சு கண்டுபிடிப்போம். ஸோ டிஸ்டன்ஸ் கேல்குலேட் பண்ணுற நிறைய மெத்தட்ஸ் இருக்குது. இப்போ உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க, ஹேமிங் டிஸ்டன்ஸ் இருக்குது, மேன்ஹாட்டன் டிஸ்டன்ஸ், ஈக்லினியஸ் டிஸ்டன்ஸ். இது தவிர்த்து நம்ம கொசைன் டிஸ்டன்ஸ் கால்குலேட் பண்ணுவோம், அதே சமயம் கொசைன் சிமிலாரிட்டியும் கால்குலேட் பண்ணுவோம். ஸோ ஓகே, அதே மாதிரி லெவிங்ஸ்டன் டிஸ்டன்ஸ் வந்து ஒரு எடிட் டிஸ்டன்ஸ் வாங்க. அது ஏன் எடிட் டிஸ்டன்ஸ் சொல்கிறாங்க, அதை எப்படி கால்குலேட் பண்ணுறது, மேனுவலாக எப்படி ஒரு மேட்ரிக்ஸ் ஃபார்மேட்டை போட்டு கால்குலேட் பண்ணுறதுங்கிறத இந்த வீடியோவில் நம்ம பார்ப்போம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே, லெவிங்ஸ்டன் டிஸ்டன்ஸ்னால் என்னென்னா, மினிமம் நம்பர் ஆஃப் ஆப்ரேஷன்ஸ் ரெக்வயர்ட் டு டிரான்ஸ்ஃபார்ம் அ ஸ்ட்ரிங் டு அனதர் ஸ்ட்ரிங். ஸோ எப்படி சொல்லலாம், மினிமம் நம்பர் ஆஃப் எடிட் ஆப்ரேஷன்ஸும் சொல்லலாம். மினிமம் நம்பர் ஆஃப் எடிட் ஆப்ரேஷன்ஸ், அதாவது நாம் 3 வகையான எடிட் ஆப்ரேஷன்ஸை லெவிங்ஸ்டன் டிஸ்டன்ஸ் கால்குலேட் பண்ணுறதுல பெர்ஃபார்ம் பண்ணுவோம். அதெல்லாம் என்னென்னா, ரீப்ளேஸ், இன்சர்ட், டெலிட். அதாவது எனக்கு எப்போ ஒரு 2 கேரக்டர் மிஸ்மேட்ச் ஆகுதோ அப்போ நான் ரீப்ளேஸ்ங்கிற ஆப்ரேஷனை பெர்ஃபார்ம் பண்ணி ஆல்ரெடி கூடிய கேரக்டரை நான் ரீப்ளேஸ் பண்ணுவேன். அதே இது எனக்கு ஒரு கேரக்டர் வந்து அங்கே டிஃபிஷியண்ட்டாக இருக்குது, ஸ்ட்ரிங் 1ல் வந்து எனக்கு அந்த கேரக்டர் இல்லை, அதாவது வந்து ஸ்ட்ரிங் 2ல் இருக்கக்கூடிய ஒரு கேரக்டர் எனக்கு ஸ்ட்ரிங் 1ல் இல்லை. அப்படி இருக்கும்போது நான் என்ன பண்ணுவேன்னா, ஒரு புதுசாக ஒரு கேரக்டரை இன்சர்ட் பண்ணுவேன். அதே இது எனக்கு ஒரு கேரக்டர் வந்து ஸ்ட்ரிங் 1ல் இருக்குது, அது ஸ்ட்ரிங் 2ல் இல்லைனா நான் டெலிட் ஆப்ரேஷன் பெர்ஃபார்ம் பண்ணுவேன். இப்போ உதாரணத்துக்கு இந்த எக்ஸாம்பிள் எடுத்துக்கோங்க, ஹார்ஸ், ரோஸ். இப்போது இந்த ஹார்ஸுங்கிற ஸ்ட்ரிங்கில் எனக்கு ஹெச் டிஃபர் ஆகுது, அதே மாதிரி எனக்கு வந்து இந்த ஆர் தேவையில்லை. இப்போது இதை நான் எப்படி பெர்ஃபார்ம் பண்ணுவேன்னா, ஐட்ரேஷன் 1 நடக்கும்போது நான் ரீப்ளேஸ் ஆப்ரேஷன் பெர்ஃபார்ம் பண்ணி எனக்கு ஹெச் வந்து ஆராக கன்வெர்ட் ஆகும், ரோஸ்னு வரும். அதே இது எனக்கு செகண்ட் ஐட்ரேஷனில் வந்து எனக்கு இந்த ஆர் டெலிட் ஆகி ரோஸ்னு கன்வெர்ட் ஆகும். இப்போ உதாரணத்துக்கு நீங்கள் இன்சர்ட் ஆப்ரேஷன்ஸ்க்கு வந்து உங்களுக்கு ஒரு நல்ல எக்ஸாம்பிள் எப்படின்னா, இதிலே வந்து நம்ம இதிலே பண்ணலாம். இப்போது வந்து எனக்கு வந்து ஸ்ட்ரிங் 1 வந்து அதே ஹார்ஸ், வேறு கலர் மாற்றிக்கிறேன், எனக்கு ஸ்ட்ரிங் 1 வந்து அதே ஹார்ஸ் இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. அதே எனக்கு ஸ்ட்ரிங் 2 வந்து எனக்கு ரோஸ் தான் இருக்குது, ரோஸ் ஈ வரல. இப்போது எனக்கு இந்த இதில் எனக்கு 3 கேரக்டர் மிஸ்மேட்ச் ஆகுது. எது ஹெச் எனக்கு மிஸ்மேட்ச் ஆகுது, ஆர் எனக்கு தேவையே இல்லை, இ வந்து இருக்குது. இப்போது நான் ஸ்ட்ரிங் 2வை ஸ்ட்ரிங் 1 கன்வெர்ட் பண்ணுறேன் வச்சுக்கோங்களேன். நான் மாற்றி சொல்லிட்டேன், நான் இது வேறு எக்ஸாம்பிள் யூஸ் பண்ணிக்கணும். இதே எக்ஸாம்பிள் பண்ணலான்னு நினைக்கிறேன், ஒரே நிமிஷம். இப்போ வந்து நான் இதில் வந்து ரீப்ளேஸ் ஆப்ரேஷனுக்கு போகிறேன். ஸோ ஓகே, இப்போ நம்ம ஸ்ட்ரிங் 2 வந்து ஸ்ட்ரிங் 1 கன்வெர்ட் பண்ணுவோம், ஓகேவா? இப்போ நாங்கள் அதை ஹெச் வந்து மாற்றணும். இப்போது நான் ஹெச்சை வந்து ரீப்ளேஸ் பண்ணி ஹெச்ஓஎஸ்ன்னு மாற்றிடுவேன், ஹெச்ஓஎஸ் ஹாஸ் மாற்றிடுவேன். இப்போ ஹாஸ் மாற்றிட்டேன்னா, இப்போது எனக்கு வந்து ஆறுங்கிற கேரக்டர் வந்து இல்லை, அதே மாதிரி ஈங்கிற கேரக்டரும் எனக்கு டிஃபிஷியண்ட்டாக இருக்குது. அப்போது இந்த 2 கேரக்டர் நான் இன்சர்ட் பண்ணணும். அடுத்த ஐட்ரேஷன் என்ன பண்ணால் ஹார்ஸ்ன்னு இன்சர்ட் பண்ணுவேன், ஆர் இன்சர்ட் பண்ணியிருக்கேன். அதுக்கு அடுத்த ஆப்ரேஷனில் ஹார்ஸ்ன்னு கொண்டு வரும். அதாவது வந்து இப்போ வந்து நான் எப்படின்னா, ஃபஸ்ட்டு வந்து ரீப்ளேஸ் ஆப்ரேஷன் பெர்ஃபார்ம் பண்ணுறேன், ரெண்டாவது இன்சர்ட் பண்ணுறேன், திரும்பி இன்சர்ட் பண்ணுறேன், இந்த மாதிரி ஆப்ரேஷன் ஐட்ரேஷன் பெர்ஃபார்ம் பண்ணுறேன். ஸோ ஓகே, இதை எப்படி மேட்ரிக்ஸில் கன்வெர்ட் பண்ணலாங்க தான் நம்ம பார்க்கலாம் வாங்க. ஸோ இப்போ வாங்க நம்ம எப்படி லெவிங்ஸ்டன் டிஸ்டன்ஸ், அதாவது 2 ஸ்ட்ரிங் நடுவில் உள்ள லெவிங்ஸ்டன் டிஸ்டன்ஸ் கால்குலேட் பண்ணலாம் பார்க்கலாம். ஸோ நம்ம எக்ஸாம்பிள் 1க்கு என்னென்ன ஸ்ட்ரிங் எடுத்துருக்கோம்னா, ரீப்ளேஸ், டெலிட் 2 ஸ்ட்ரிங் எடுத்துருக்கோம். ஸோ ஃபஸ்ட்டு அதை மார்க் பண்ணிக்கலாம். ஸ்ட்ரிங் 1 வந்து ரீப்ளேஸ், ஸ்ட்ரிங் 2 வந்து டெலிட். ஸோ ஓகே, இப்போது எனக்கு ரீப்ளேஸுங்கிற வேர்டை நான் டெலிட்னு கன்வெர்ட் பண்ணதுக்கு
ட்ரான்ஸ்ஃபார்ம் பண்ணுறதுக்கு எனக்கு எத்தனை எடிட் ஆப்ரேஷன்ஸ் ரெக்வயர் பண்ணுறதுன்னு சொல்லி கேல்குலேட் பண்ணுங்க. இந்த மேட்ரிக்ஸ் வச்சு கேல்குலேட் பண்ணுவோம். ஸோ வாங்க இந்த மேட்ரிக்ஸ் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணது மாதிரி இதோட பேசிக்ஸ் தெரிஞ்சுக்கலாம். ஸோ இது வந்து சின்னதாக உங்களுக்கு தெரியுது பார்த்தீங்களா, இதான் நம்ம கீ. இந்த கீ வந்து எப்படின்னா இதான் நம்மளோட ஆப்ரேஷன்ஸ். இந்த ஆப்ரேஷனில் வந்து நம்ம ஐஜேங்கிறது நம்ம கரண்ட் பொசிஷன், ஐஜேங்கிறது நம்மளோட கரண்ட் பொசிஷன். ஓகேவா? ஓகே, இப்போ நம்மளோட டயகனலில் வந்து எப்பயுமே ரீப்ளேஸ் ஆப்ரேஷன்ஸ் நடக்கும். இப்போ நீங்கள் வந்து கரண்ட் பொசிஷன்லேருந்து டயகனல்ஸை பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், உங்களுக்கு ரீப்ளேஸ் ஆப்ரேஷன் நடக்கும். ரீப்ளேஸ் ஆப்ரேஷன் நடக்கும். அதே இது காலம்ஸ், அதாவது காலம்ஸ் வைஸில் போனீங்கன்னு வச்சுக்கோங்களேன், மேலேருந்து கீழே போகிறீங்க, அதாவது வந்து இங்கிருந்து நீங்கள் மேலேருந்து கீழே போகிறீங்கன்னா காலம்ஸில் வந்து உங்களுக்கு வந்து இன்சர்ட் ஆப்ரேஷன் நடக்கும், இன்சர்ட் ஆப்ரேஷன் பெர்ஃபார்ம் ஆகும். அதே இது ரோஸில் நீங்கள் ட்ராவல்ஸ் பண்ணுறீங்கன்னா உங்களுக்கு வந்து டெலிட் ஆப்ரேஷன் நடக்கும். அதாவது வந்து இதை வச்சுனா நம்ம வந்து இப்போ மேட்ரிக்ஸில் வந்து எப்படி டிஸ்டன்ஸ் கேல்குலேட் பண்ணுறது பார்க்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு இதை புரிஞ்சுக்கோங்க. காலம்ஸில் மூவ் பண்ணும்போது நம்மளுக்கு இன்சர்ட் ஆப்ரேஷன், ரோஸில் போகும்போது டெலிட் ஆப்ரேஷன், அதே டயகனல்லாம் ரீப்ளேஸ். கரண்ட் பொசிஷனுக்கு மேலே, அதாவது மேலே வந்து டாப்பில் வந்து டெலிட் ஆப்ரேஷன் பெர்ஃபார்ம் ஆயிருக்கும். அதே இது வந்து டு தி லெஃப்டில் வந்து இன்சர்ட் ஆப்ரேஷன், டயகனல் வந்து ரீப்ளேஸ். இதை தெரிஞ்சு வச்சுக்கோங்க. இப்போ இங்கே நம்ம டிஸ்டன்ஸ் கேல்குலேட் பண்ணுறோம். இப்போ வந்து இது வந்து ஒரு நல் ஸ்ட்ரிங், இதுவும் ஒரு நல் ஸ்ட்ரிங். ஓகேவா? இப்போ ரீப்ளேஸுங்கிற ஒரு வேர்டு இருக்குது. ஃபர்ஸ்ட் வந்து உங்களுக்கு இண்டெக்ஸிங் வந்து தெரிஞ்சிருக்கணும். இண்டெக்ஸிங் தெரியலனா இந்த இதை ஷார்ட்டாக சொல்கிறேன், கேட்டுக்கோங்க. இண்டெக்ஸிங் எப்படின்னா, இப்போ வந்து இப்போ ரீப்ளேஸ்னு ஒரு வேர்டு இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ நம்ம ஸ்ட்ரிங் இண்டெக்ஸிங் பண்ணுவோம். இப்போ ஸ்ட்ரிங் இண்டெக்ஸிங் நம்ம யூஸ்வல் சி ஜாவாலாம் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். 0லேருந்து ஸ்டார்ட் ஆகும். 0 1 2 3 4 5 6. ஓகேவா? இந்த மாதிரி தான் உங்களுக்கு இண்டெக்ஸிங் நடக்கும். இப்போ இந்த இண்டெக்ஸிங்கை வந்து நம்ம பெர்ஃபார்ம் பண்ண போகிறோம். இப்போ எப்படின்னா, இப்போ வந்து இது இப்போ வந்து நல் ஸ்ட்ரிங் எடுத்துக்கோங்க. இப்போ நல் ஸ்ட்ரிங்கை நான் மாற்றணும். நல் ஸ்ட்ரிங்கை மாற்றினா எனக்கு எந்த ஒரு ஆப்ரேஷனும் தேவையில்லை. நான் ஆல்ரெடி நல் தான் இருக்குது, அதனால எனக்கு நல் ஸ்ட்ரிங் அப்படியே இருக்குது. ஓகேவா? நான் அப்போ அதனால 0 ஆப்ரேஷன்ஸ் பெர்ஃபார்ம் பண்ணுறேன். இப்போ அடுத்தது எனக்கு இந்த நல்ல வந்து இந்த இப்போ இங்கே இருக்க R இருக்குது, ஆனால் இதை நான் நல்லா கன்வெர்ட் பண்ணணும். இப்போ எனக்கு இங்கே R இருக்குது, அதை நான் நல்லா கன்வெர்ட் பண்ணணும்னா எனக்கு ஒரு டெலிட் ஆப்ரேஷன் பெர்ஃபார்ம் பண்ணணும். கரெக்டா? இப்போ நான் ஒரு டெலிட் ஆப்ரேஷன் பெர்ஃபார்ம் பண்ணா R டெலிட் ஆகி எனக்கு நல்லா ஆயிரும். அதனால நான் ஒரு டெலிட் ஆப்ரேஷன் பெர்ஃபார்ம் பண்ணுறேன். அதை நான் இங்கே நோட் பண்ணிக்கிறேன். அதே இது எடுத்துக்கிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், 2 டெலிட் ஆப்ரேஷன். ஏன்னா RE வந்து நான் டெலிட் பண்ணி நான் நல்லா மாற்றணும். அப்படின்னா எனக்கு 2 டெலிட் ஆப்ரேஷன் பெர்ஃபார்ம் பண்ணணும். அதனால அது 2. அதே மாதிரி P எடுத்துக்கிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், 3 டெலிட் ஆப்ரேஷன்ஸ். REP 3 கேரக்டர் இருக்குது, 3 டெலிட் ஆப்ரேஷன் பெர்ஃபார்ம் பண்ணாதான் நல்லா ஆகும். அதனால 3 டெலிட் ஆப்ரேஷன்ஸ். ஸோ 3. அதே மாதிரி L சேம் 4 ஆகும். ஏன்னா REPL மொத்தம் 4 கேரக்டர்ஸ் இருக்குதுன்னா 4 டெலிட் ஆப்ரேஷன்ஸ். அதே மாதிரி ஏக்கு 5 6 7. உங்களுக்கு எப்படின்னு தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன். நம்பர் ஆஃப் கேரக்டர்ஸ், இது வரைக்கும் இருக்கக்கூடிய நம்பர் ஆஃப் சோஃபார் எத்தனை கேரக்டர்ஸ் இருக்குதோ அத்தனை நம்பர் ஆஃப் டெலிட் ஆப்ரேஷன்ஸ் பெர்ஃபார்ம் ஆகும். இப்போ இங்கே கீழே வாங்க. இந்த நல் ஸ்ட்ரிங், இங்கே ஒரு நல் ஸ்ட்ரிங் இருக்குது, அதை வந்து நான் டியா கன்வெர்ட் பண்ணணும். எனக்கு இப்போ வந்து எனக்கு நல் ஸ்ட்ரிங் மட்டும் தான் இருக்குது, அதை நான் டியா மாற்றணும்னு வச்சுக்கோங்களேன். ஒன் இன்சர்ட் ஆப்ரேஷன் பெர்ஃபார்ம் பண்ணணும். அதனால எனக்கு இங்கே 1 இன்சர்ட் ஆப்ரேஷன் பெர்ஃபார்ம் ஆகுது. அதே இது ஈயா மாற்றணும்னா 2, ஏன்னா டிஇ, அப்போ நான் 2 இன்சர்ட் ஆப்ரேஷன்ஸ் பெர்ஃபார்ம் பண்ணணும். அதனால 2. அதே மாதிரி எல்க்கு 3, ஈக்கு திரும்பியும் 4, ஏன்னா டிஇஎல்இ. அதனால 4 இன்சர்ட் ஆப்ரேஷன்ஸ் பெர்ஃபார்ம் பண்ணணும். ஸோ 4. அதே மாதிரி டீக்கு வந்து 5, ஈக்கு வந்து 6. ஸோ ஓகே, நம்ம இப்போ இனிஷியலாக மேட்ரிக்ஸ்க்கான பேசிக்ஸ் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணியாச்சு. ஸோ இப்போ எப்படி கால்குலேட் பண்ணணும்? இப்போ டியும் ஆரையும் கம்பேர் பண்ணுங்க, ரெண்டுமே மிஸ் மேட்ச் ஆகுது. அப்போ நான் வந்து ரீப்ளேஸ் ஆப்ரேஷன் பெர்ஃபார்ம் பண்ணணும். இதுக்கு வந்து நான் இப்போ சொன்னேன் பார்த்தீங்களா, இந்த மேட்ரிக்ஸை மைண்டில் வச்சுக்கோங்க. இப்போ 0 1 1 இதில் எது மினிமம்? இந்த 3 வேல்யூல எனக்கு எது மினிமம்? அதாவது வந்து இந்த இப்போ நான் இதை மட்டும் தான் நான் இது பண்றேன். இப்போ இதுல வந்து எனக்கு எது மினிமம்? அதுல எனக்கு தெரியும், அப்சல்யூட்லி 0 தான் மினிமம். அதனால 0 + 1.
எது மினிமமோ அந்த வேல்யூவோட 1 ஆட் பண்ணி அங்கே பிளேஸ் பண்ணுங்க. இப்போ 0 + 1 1 டிஇ மிஸ்மேட்ச். ஸோ இதில் எது மினிமம்? 1 மினிமம், அதனால 2. அதாவது இதில் இப்போ இதில் வந்து எனக்கு இது மினிமம், ஈல வந்து எனக்கு இந்த 3ல் வந்து எனக்கு 1 மினிமம், 1 + 1 2. இப்போ அதே மாதிரி பிக்கு பார்த்தீங்க வச்சுக்கோங்களேன், பிக்கு வந்து எனக்கு இதில் வந்து மினிமம் வந்து 2 + 1 3. அதே மாதிரி நம்ம அடுத்தடுத்த இதுக்கு பண்ணோம். 4 5 6 7. இது எப்படி பண்ணனா, இப்போ நான் பி வரைக்கும் சொல்லியிருப்பேன். அதே மாதிரி தான் இப்போ எல்லுக்கு வந்து 3 3 4. இதில் எது மினிமம்னா எனக்கு 3 மினிமம், அதனால 3 + 1 4 4 4 5. இதில் எனக்கு எது மினிமம்னா 4 4 + 1 5. அதே மாதிரி தான் இப்போ ஒவ்வொரு கேரக்டருக்கும் நம்ம பண்ணியிருக்கோம். இப்போ இங்கே வந்து நமக்கு மேட்ச் ஆகும். இந்த ஈங்கிற கேரக்டர் அப்போ வந்து நம்மளுக்கு ஒரு மேட்ச் நடக்கும். அந்த மேட்ச் அப்போ மட்டும் ஒரு விஷயம் பண்ணுவோம். அது எப்படி நான் சொல்கிறேன். ஸோ இப்போ வந்து ஆரும் ஈயும் கம்பேர் பண்ணுறோம், ரெண்டுமே மிஸ் மேட்ச் ஆகுது. அதனால இதில் எது மினிமம்? 1 தான் மினிமம். 1 + 1 2 போட்டாச்சா? இப்போ இந்த இடத்துல ஒரு கேஸ் வரும். இப்போ ஈயும் மேட்ச் ஆகுது. நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன் உங்களுக்கு, ஈயும் இப்போ ரெண்டுமே மேட்ச் ஆச்சுன்னா அங்கே எந்த ஆப்ரேஷன் நடக்காது. ஸோ அப்போ தான் என்ன பண்ணுவோம்னா, நம்ம இதுக்கு முன்னாடி ஒரு ஆப்ரேஷன் பெர்ஃபார்ம் பண்ணிருக்கோம் பார்த்தீங்களா, ரீப்ளேஸ் ஆப்ரேஷன். அது வந்து ஆரை டியா மாத்திரம் பார்த்தீங்கன்னா அந்த ரீப்ளேஸ் ஆப்ரேஷன். அதுக்கு வந்து ஒரு ஆப்ரேஷன் பெர்ஃபார்ம் பண்ணிருக்கோம் பார்த்தீங்களா, அந்த ஆப்ரேஷன் இங்கே வரும். இது எப்படின்னா, இப்போ வந்து இங்கே வந்து ஐஜே இந்த இடத்துல எனக்கு எந்த ஆப்ரேஷனும் பெர்ஃபார்ம் ஆகாது. ஆனால் ஆல்ரெடி நான் ஒரு ஆப்ரேஷன் பெர்ஃபார்ம் பண்ணியிருக்கேன். அதாவது வந்து நான் ரீப்ளேஸ் ஆப்ரேஷன், அதாவது ஆரை வந்து டியா கன்வெர்ட் பண்ணியிருக்கேன். அந்த ஆப்ரேஷன் நம்ம டேரெக்டாக இங்கே அப்ளை பண்ணுவோம். அதாவது வந்து 1. அதாவது வந்து இப்போ எப்போ வந்து ஒரு ரெண்டு கேரக்டர் மேட்ச் ஆகுதோ அப்போ என்ன பண்ணுங்கன்னா, உங்களுக்கு ப்ரீவியஸ் டயகனல் எலிமெண்ட்டை எடுத்து பிளேஸ் பண்ணிடுங்க. நோ அடிஷன்ஸ். அதாவது வந்து நான் ஆல்ரெடி இதுக்கு முன்னாடி நம்ம என்ன பண்ணிருப்போம், 1 ஆட் பண்ணியிருப்போம். இதில் 1 ஆட் பண்ண அவசியம் இல்லை. ஸோ ஓகே, அடுத்ததுக்கு வாங்க. இப்போ வந்து நம்ம இங்கே பியும் ஈயும் பார்க்குறோம், மிஸ் மேட்ச். இல்லை மினிமம் வந்து 1, அதனால 2. அதே மாதிரி எல்லும் ஈயும் மிஸ் மேட்ச், மினிமம் வந்து 2, அதனால 3. அதே மாதிரி ஏவும் ஈயும் மிஸ் மேட்ச், மினிமம் வந்து 3, அதனால 4. அதே மாதிரி ஈயும் சியும் மிஸ் மேட்ச், அதனால மினிமம் வந்து 4 5. இப்போ வந்து இந்த இடத்துல ஒரு சிச்சுவேஷன் வருது, மேட்ச். அதாவது வந்து ஈயும் மேட்ச் ஆகுது. நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி டயகனல் எலிமெண்ட் அப்படியே எடுத்துக்கொண்டு வந்து இங்கே பிளேஸ் பண்ணிடுங்க. புரிஞ்சுதா? இப்போ அடுத்த கேரக்டருக்கு வரலாம். இப்போ எல்லுக்கு ஒரு மேட்ச் நடக்கும். இப்போ எல்லுக்கு வந்து இந்த இடத்துல ஒரு மேட்ச் நடக்கும். அது எப்படின்னு சொல்கிறோம் வாங்க. இப்போ எல்லும் ஆரும் மிஸ் மேட்ச் ஆகுது. அதனால வந்து இதில் மினிமம் எதுன்னு பார்க்குறோம், மினிமம் வந்து 2, அதனால 3. அதே மாதிரி எல்லும் ஈயும் மிஸ் மேட்ச், மினிமம் 1 + 1 2. எல்லும் பியும் மிஸ் மேட்ச், மினிமம் வந்து 1 + 1 2 போட்டாச்சு. ஸோ ஓகே, எல்லும் மேட்ச் ஆகுது. அதே மாதிரி சேம் டயகனல் எலிமெண்ட் 2 இங்கே பிளேஸ் பண்ணுறோம். நெக்ஸ்ட் இப்போ எல்லும் ஏயும் மிஸ் மேட்ச், மினிமம் வந்து 2, அதனால 3. அதே மாதிரி எல்லும் சியும் மிஸ் மேட்ச், மினிமம் வந்து 3, அதனால 4. எல்லும் ஈயும் மிஸ் மேட்ச், மினிமம் வந்து 4, அதனால 5. ஸோ ஓகே, அடுத்த கேரக்டருக்கு வருவோம். இப்போ ஈயும் ஆரும் மிஸ் மேட்ச், இதில் மினிமம் வந்து 3 4. ஈயும் மேட்ச் ஆகுது, அதனால வந்து டயகனல் எலிமெண்ட் 3 இங்கே பிளேஸ் பண்ணிக்கிறோம். அதே மாதிரி எல்லும் பியும் மிஸ் மேட்ச், ஈயும் பியும் மிஸ் மேட்ச் ஆகுது, அதனால 2 + 1 3. ஈயும் எல்லும் மிஸ் மேட்ச் ஆகுது, அதனால மினிமம் வந்து 2, அதனால 3 போட்டுக்கிறோம். அது வந்து 2 + 1 3. அதே மாதிரி ஈயும் ஏவும் மிஸ் மேட்ச்,
2 + 1 3. அதே மாதிரி இயும் சியும் மிஸ் மேட்ச்சு, மினிமம் வந்து 3, 3 + 1 4. ஸோ ஓகே, இப்போ வந்து இயும் மேட்ச் ஆகுது, அதனால டயகனல் எலிமெண்ட் 4. ஸோ ஓகே, இப்போ டியும் ஆரும் மிஸ் மேட்ச், மினிமம் வந்து 4 5. டியும் இயும் மிஸ் மேட்ச்சு, மினிமம் வந்து 3 4. அதே மாதிரி இங்கேயும் மினிமம் 3 4. இங்கே 3 வருது, 3 + 1 4, 3 4. சியும் டியும் மிஸ் மேட்ச்சு, மினிமம் வந்து 3 4. இங்கே வந்து டியும் இயும் மிஸ் மேட்ச்சு, மினிமம் வந்து 4 4 + 1 5. ஸோ ஓகே, இப்போ அடுத்தது ஃபைனல் கேரக்டர் இயும் ஆரும் மிஸ் மேட்ச் ஆகுது, அதனால மினிமம் வந்து 5 5 + 1 6. இயும் மேட்ச் ஆகுது, அதனால டயகனல் எலிமெண்ட் அப்படியே 5. ஸோ ஓகே, இயும் பியும் மிஸ் மேட்ச் ஆகுது, மினிமம் வந்து 4 5. இயும் எல்லும் மிஸ் மேட்ச் ஆகுது, மினிமம் வந்து 4 5. இயும் ஏவும் மிஸ் மேட்ச் ஆகுது, அதனால மினிமம் வந்து 4 5. இயும் சியும் மிஸ் மேட்ச் ஆகுது, மினிமம் வந்து 4, அதனால ஆன்சர் 5. இப்போ இயும் மேட்ச் ஆகுது, டயகனல் எலிமெண்ட் 4. ஓகே, இந்த 4ங்கிறது தான் ஃபைனல் எடிட் டிஸ்டன்ஸ். இப்போ இந்த 4 தான் நம்ம மினிமம் நம்பர் ஆஃப் எடிட் டிஸ்டன்ஸ் சொல்லுவோம், மினிமம் நம்பர் ஆஃப் எடிட் ஆப்ரேஷன் சொல்றோம்ல, அதுதான் இது. ஸோ ஃபைனலா edit distance between the two strings is 4. நான் உங்களுக்கு இன்னொரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன், அப்போ உங்களுக்கு கிளியராக புரியும்னு நினைக்கிறேன். ஸோ அங்கே இப்போ நம்ம ரெண்டாவது எக்ஸாம்பிள் பார்க்கலாம். இப்போ நான் ரெண்டாவது எக்ஸாம்பிளுக்கு என்னென்ன எடுத்துருக்கேன் பார்த்தீங்கன்னா, ஸ்ட்ரிங் ஒன்னா வந்து கிட்டின், அதே மாதிரி ஸ்ட்ரிங் 2வா சிட்டிங்கிற 2 வேர்ட்ஸ் எடுத்திருக்கேன். இப்போது நான் கிட்டிங்கிற வேர்டை சிட்டிங்னு கன்வெர்ட் பண்ணோம். ஸோ ஓகே, அதே மாதிரி தான் பேசிக். இப்போ வந்து நான் ஒரு இனிஷியலாக ஒரு நல் ஸ்ட்ரிங் இருக்குது, அந்த நல் ஸ்ட்ரிங்கை கன்வெர்ட் பண்ணுறது 0 ஆப்ரேஷன். அதே மாதிரி கேவை வந்து நல்லா கன்வெர்ட் பண்ணுறது ஒரு டெலிட் ஆப்ரேஷன், KIA 2 3 4 5 6. சேம் அதே மாதிரி தான் இனிஷியலாக பண்ணுறோம். இப்போ அடுத்தது வந்து இப்போ நல் ஸ்ட்ரிங்கை வந்து நம்ம எஸ்ஸாக கன்வெர்ட் பண்ணோம், அப்போ வந்து நான் ஒரு இன்சர்ட் ஆப்ரேஷன். அதே மாதிரி சேம் எஸ்ஐயாக கன்வெர்ட் பண்ணால் 2, எஸ்ஐடியாக கன்வெர்ட் பண்ணால் 3, எஸ்ஐடிடினா 4 5 6 7 இனிஷியலாக பண்ணியாச்சு. ஸோ ஓகே, இப்போ கேவும் எஸ்ஸும் மிஸ் மேட்ச் ஆகுது, நான் ரீப்ளேஸ் ஆப்ரேஷன் பர்ஃபார்ம் பண்ணும், அதனால மினிமம் வேல்யூ வந்து 0. ஸோ 0 + 1 1 SI mismatch, so minimum value 1 2. ST mismatch, minimum value 2 2 + 1 3. so S-உம் T-யும் mismatch, so minimum value 3 3 + 1 4. so okay, அதே மாதிரி இப்போ S-உம் E-யும் mismatch, so minimum value வந்து 4, so final value வந்து 5. so S-உம் N-உம் mismatch, so minimum value 5 5 + 1 6. ஸோ ஓகே, இப்போ ஃபர்ஸ்ட் கேரக்டர் முடிஞ்சுது. ஸோ அடுத்தது இப்போ ஐயும் கேவும் மிஸ் மேட்ச், ஸோ மினிமம் வேல்யூ 1 2. இப்போ ஐயும் மேட்ச் ஆகுது, அதனால டயகனல் வேல்யூ எனக்கு 1 அப்படியே வந்துடுது. அடுத்தது ஐயும் டியும் மிஸ் மேட்ச், ஸோ அப்படியே மினிமம் வேல்யூ வந்து 1, ஸோ 1 + 1 2. இதுவும் திரும்பி மிஸ் மேட்ச், ஸோ மினிமம் வேல்யூ 2 2 + 1 3. ஐயும் மிஸ் மேட்ச், ஸோ மினிமம் வேல்யூ 3 3 + 1 4. IUN mismatch, so minimum value வந்து 4 4 + 1 5. ஸோ ஓகே, அடுத்தது டியும் கேவும் மிஸ்மேட்ச், ஸோ மினிமம் வேல்யூ வந்து 2 2 + 1 3. டியும் ஐயும் மிஸ்மேட்ச், ஸோ மினிமம் வேல்யூ 1 1 + 1 2. ஸோ அடுத்தது டியும் மேட்ச், ஸோ 1 அப்படியே டயகனல் எலிமெண்ட் அப்படியே வருது. அதே மாதிரி திரும்பி ஓகே, டியும் மேட்ச், திரும்பி டயகனல் எலிமெண்ட். ஸோ ஓகே, டியும் இயும் மிஸ்மேட்ச், ஸோ மினிமம் வேல்யூ வந்து 1, ஸோ 1 + 1 2. திரும்பியும் டியும் மிஸ்மேட்ச், ஸோ மினிமம் வேல்யூ 2, ஸோ 2 + 1 3.
திரும்பி டியும் கேவும் மிஸ் மேட்ச், ஸோ மினிமம் வேல்யூ 3, 3 + 1 4, டியும் ஐயும் மிஸ் மேட்ச், ஸோ மினிமம் வேல்யூ 2, 2 + 1 3, ஸோ டியும் டியும் மேட்ச், அதனால வந்து டயகனல் எலிமெண்ட் 2, திரும்பியும் டியும் டியும் மேட்ச், டயகனல் எலிமெண்ட். ஸோ நெக்ஸ்ட் வந்து டியும் இயும் மிஸ் மேட்ச், ஸோ மினிமம் வேல்யூ 2, 2 + 1, மினிமம் வேல்யூ 1, 1 + 1 2. ஸோ டியும் என்னும் மிஸ் மேட்ச், ஸோ மினிமம் வேல்யூ 2, 2 + 1 3. ஸோ ஐயும் கேவும் வந்து மிஸ் மேட்ச், ஸோ மினிமம் வேல்யூ 4, ஸோ 5. ஸோ ஐயும் மேட்ச், அதனால டயகனல் எலிமெண்ட் 4. அடுத்தது ஐயும் டியும் மிஸ் மேட்ச், மினிமம் வேல்யூ 2, 3. ஐயும் டியும் மிஸ் மேட்ச், மினிமம் வேல்யூ 1, 2. திரும்பி மிஸ் மேட்ச், மினிமம் வேல்யூ 1, 2. ஸோ மிஸ் மேட்ச், திரும்பியும் 2, 1, 2 + 1 3. ஸோ என் இப்போ என்னும் கேவும் மிஸ் மேட்ச், என்னும் கேவும் மிஸ் மேட்ச்னால ஒரு 5 + 1 6. என்னும் ஐயும் மிஸ் மேட்ச், 4 + 1 5. என்னும் டியும் மிஸ் மேட்ச், 3 + 1 4. என்னும் டியும் மிஸ் மேட்ச், 2 + 1 3. என்னும் இயும் மிஸ் மேட்ச், 2 + 1 3. என்னும் மேட்ச், ஸோ டயகனல் எலிமெண்ட் 2. ஸோ கேவும் ஜியும் மிஸ் மேட்ச், மினிமம் வேல்யூ வந்து 6, 7. ஸோ திரும்பி மிஸ் மேட்ச், மினிமம் வேல்யூ 5, 6. மினிமம் வேல்யூ வந்து 4, ஏன்னா திரும்பி ஜியும் டியும் மிஸ் மேட்ச், 4 + 1 5. ஜியும் டியும் மிஸ் மேட்ச், மினிமம் வேல்யூ 3, 4. ஸோ திரும்பியும் ஜியும் இயும் மிஸ் மேட்ச், மினிமம் வேல்யூ வந்து 3, ஸோ 3 + 1 4. ஸோ அடுத்தது ஃபைனல் ஆப்ரேஷன், ஜியும் என்னும் மிஸ் மேட்ச், ஸோ மினிமம் வேல்யூ வந்து 2. அதனால ஃபைனல் ஆப்ரேஷன் 2 + 1 3. இதுதான் மினிமம் நம்பர் ஆஃப் எடிட் டிஸ்டன்ஸ். உங்களுக்கு இதை பார்த்தாலே தெரியும். இப்போ வந்து எனக்கு வந்து கேவும் எஸ்ஸும் மிஸ் மேட்ச் ஆகுதுனால ரீப்ளேஸ் ஆப்ரேஷன் 1. அதே மாதிரி ஐ மேட்ச் ஆகுது, டி மேட்ச் ஆகுது, டி மேட்ச் ஆகுது, ஐயும் இயும் மிஸ் மேட்ச் ஆகுது, அதான் ஒரு ரீப்ளேஸ் ஆப்ரேஷன். அதே மாதிரி என்னும் மேட்ச் ஆகுது. அதே இது ஜி மட்டும் தான் எனக்கு தேவைப்படுது, அதனால ஒரு இன்சர்ட் ஆப்ரேஷன் பெர்ஃபார்ம் பண்ணுறேன். ஸோ 1 + 1 2 + 1 3. நீங்கள் இப்படியும் கேல்குலேட் பண்ணால், ஆனால் மேட்ரிக்ஸ் ஃபார்மேட் தான் ஈஸியாக கேல்குலேட் பண்ணுறதுக்கு உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். ஏன்னா நீங்கள் சில சமயம் வந்து இந்த மாதிரி நான் சொன்ன மாதிரி மேனுவலாக கேல்குலேட் பண்ணும்போது ஏதாச்சும் ஒரு இடத்துல மிஸ்டேக் ஆகலாம். ஸோ அந்த மிஸ்டேக்கை தவிர்க்கிறதுக்காக அந்த மாதிரி மேட்ரிக்ஸ் யூஸ் பண்ணலாம். ஸோ ஓகே, இந்த வீடியோ உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாகும்னு நினைக்கிறேன். மறக்காமல் நம்ம டெக்கல்வி டாக்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இதில் ஏதாச்சும் உங்களுக்கு இந்த வீடியோவில் ஏதாவது குறை இருந்துச்சுன்னா, அப்படி ஏதாச்சும் இருந்துச்சுன்னா தயவு செஞ்சு கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்கள். அடுத்து உங்களுக்கு எந்த மாதிரி டாபிக் நடத்தணும்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள், அதை உங்களுக்கு நான் நடத்துகிறேன் கன்ஃபார்ம். ஓகே, நம்ம இப்போ சால்வ் பண்ணியிருந்தோம்ல, அந்த சால்வ் பண்ணதால ஒரு மிஸ்டேக் பண்ணியிருக்கேன். அதாவது டியும் மேட்ச் ஆகிறது டயகனல் எலிமெண்ட் 2 எடுத்து பிளேஸ் பண்ணது போல 1 பிளேஸ் பண்ணியிருக்கேன். அந்த ஒரு மிஸ்டேக் இந்த பிக்சரில் கரெக்ட் பண்ணியிருக்கேன். அதனால கொஞ்சம் பார்த்துக்கோங்க. சாரி ஃபார் த மிஸ்டேக். ஸோ ஓகே, உங்களை நெக்ஸ்ட் வீடியோ சந்திக்கிறேன். அது வரைக்கும் திஸ் இஸ் டெக்கல்வி டாக்ஸ் சைனிங் ஆஃப் ஃப்ரம் யூ. பாய்.